வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசர் ரவுண்டனாக்கு பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அப்படியே கீழ்ப்பக்கமாக வர்த்தக நகர். இந்த வர்த்தக நகரில் ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 850 செடியில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. புதுசாக கட்டி சவுத் ஃபேசிங்கில் அமைச்சிருக்கிறாங்க. வீடு 20 அடி தெரு, நல்ல பெரிய தெரு, பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் உடனே கட்டி தீர்வை கட்டிட்டிங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் கிடச்சிரும். நல்ல 20 அடி தெரு, பெரிய தெரு, டெவலப் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு. சின்னதாக கார்டன் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியே ஒரு 10 பூஞ்செடி வைக்கிற மாதிரி அவங்களே வச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லோன் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு. நீட்டாக நல்லா இருக்குது வீடு. வீடோட பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 பைக் விடுற மாதிரி ஒரு சிம்பிளான பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டிங் ஒர்க்கு நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் வீடு சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்ட் ஒர்க்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சுற்றி காம்பவுண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம். நல்ல இடம் போட்டே கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோரும் நிலையும் தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 3 ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஏறுற மாதிரி படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஹால் 11x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டிவி ஷோகேஸும் ஹால்லையே ஒரு பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷோகேஸும் தனியாக செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு. நீங்கள் லோன் போட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்ரூவல் ஃப்ளாட் தான் இது. ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் எல்லாம் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வீடு. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பினேட் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. தேவைன்னா கூட நீங்கள் ஒரு பெரிய பெட்ரூமை மேலே கூட எடுத்துக்கலாம். டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் வர்த்தக நகர். ஏற்கனவே நல்ல டெவலப்பு, நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் கீழ்ப்பக்கம் ஆக்ஸ்போர்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும், ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்துடும். பூஜை ரூம் நல்ல ஒரு பெரிய பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 2 ஜன்னல் வச்சு அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்துடும். ஸ்டோரேஜுக்கு மேலே ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மீடியமான பட்ஜெட்டில் வீடு தேடுறீங்கன்னா இந்த வீடு சூப்பராக செட் ஆகும். லோனும் போட்டு எடுத்துக்கலாம். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட 2வது பெட்ரூம் 8x10 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூமாக 2 பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் தான். இதில் உள்ள பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் டைப் அப்படிங்கிற மாதிரி 2 பாத்ரூம் 2 பெட்ரூம். வீட்டோட கிச்சன் 8x11 அப்படிங்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. பார்க்க சிம்பிளாக அழகாக கட்டியிருக்காங்க. எல்லா வேலையும் பார்த்தே வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு வேலை நிறைய மிச்சம். இதில் கபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். சின்னதாக ஒரு 50 ரூபாய்க்கு உங்களுக்கு 50,000 ரூபா செலவு பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு அட்டகாசமாயிடும். வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உட் டோர் ஒரு சேஃப்டி டோர் 2மே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி உதயம் காலனி. இது இருக்கிறது வர்த்தக நகரில் இருக்குது வீடு. மேல் பக்கம் ஃபுல்லாக வீடு வந்துருச்சு. நல்ல சேஃபான ஏரியா தான். ஆப்போசிட்லேயும் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வீடு நிறையா வந்துடும். நீங்கள் தேவைன்னா கூட சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் சுற்றி வந்துடலாம் வீட்டை. காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி ஃபியூச்சரில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது. 2வது ஒரு மேலே ஒரு பெரிய பெட்ரூம் எடுக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கம்ப்ரஸர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு படிக்க கீழே ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி காம்பவுண்டு தான். தேவைன்னா இதில் ஒரு கேட்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு போனீங்கன்னா உதயம் காலனி வழியாக கும்பகோணம் டிகிரி காஃபி வழியாக வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் வழியாக உள்ளே வந்துடலாம். இல்லை ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் வழியாக இந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு ரொம்ப பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அதில் ஸ்கூல் பக்கம் பஸ் ஸ்டாப் பக்கம் நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது.
ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 47 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். ஃபிக்ஸடு கிடையாது. ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். இதே ஏரியாவில் நீங்கள் ஒரு 40 to 50 வீடு தேடுறீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான வீடு இது. பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு வீடும் சேல்ஸுக்கு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதையும் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி அப்படியே வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.